பொதுவாகவே மருத்துவமனைக்கு போகிறதுன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். என்ன டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்களோ, டெஸ்ட் எடுத்துகிட்டு என்ன ரிசல்ட் சொல்லுவாங்களோ, அதையும் மீறி அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு எல்லாருக்குமே இனம் புரியாத ஒரு பயம் வந்துடும். நம்ம உடம்பு சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் டெஸ்ட்டே. ஆனால் அதுக்கு எவ்வளவு செலவாகும், என்னென்ன ஆகும், மருந்துலேயே குணப்படுத்திடலாமா, மாத்திரையிலேயே சரி பண்ணிடலாமா அப்படின்லாம் பேசுவோம். சில நோய்களுக்கு சர்ஜரியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா பதற ஆரம்பிச்சிருவோம். பொதுவாகவே சர்ஜரி அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணணும்னா ஏதோ இன்னொரு பிறவி எடுத்துகிட்டு வர்ற மாதிரி அப்படின்னு பயப்படுறவங்கெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த காலத்துலலாம் ஒரு டாக்டர் இருப்பார். ஒரு ஆஸ்பத்திரினா அது எங்கேயோ ஒரு கிளினிக் இருக்கும். அதில் ஒரே ஒரு டாக்டர் தான் இருப்பார். சகல நோய்களுக்கும் அவர் தான் மருத்துவம் பார்ப்பார். பொது மருத்துவர்னு ஒரு போர்டு. என்ன நோய் போனாலும் அதெல்லாம் கவலைப்பட வேணாம், அதுக்குன்னு ஒரு மாத்திரையை கொடுப்பார், சரியாக போயிடும். இப்போ அதெல்லாம் கிடையாது. இது நான் பார்க்க மாட்டேங்க. அந்த தெருவில் 4வது டாக்டருக்கு 5வது டாக்டர் ஒருத்தர் உட்காந்துருக்காருல, அவர் தாங்க இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு. அதாவது எல்லா நோய்களுக்கும் தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்க. நோய்களும் பெருத்து போச்சு. நல்லது தான், இருந்தாலும் ஒரு அச்சமும் அதனால் பெருகி போச்சு. ஒரு பெரியவர் ஒருத்தர், அவருக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. நிச்சயமாக ஒரு சர்ஜரி பண்ணால் நல்லது அப்படின்னு முடிவெடுத்தாங்க அந்த ஆஸ்பத்திரியில். அந்த ஆஸ்பத்திரியில் தான் அந்த பெரியவருடைய பையன் டாக்டராக இருக்கார். அவர் சர்ஜனாக இருக்கார். அவர் அறுவை சிகிச்சை நிபுணர். பொதுவாக அறுவை சிகிச்சை உறவினர்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாசம் வந்துடும். ஐயோ எங்கள் அப்பாவாக இருக்கிறனே, எங்கள் சொந்தக்காரர் மாமாவாக இருக்கிறனே அப்படின்னு வருத்தம் வரும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப தயவு தட்சணையை பார்க்காம அந்த வேலையை பார்க்குறதுக்கு சொந்தக்காரவங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இப்போ அப்படிலாம் இல்லை. ஆனால் அந்த அப்பா என்ன பண்ணார், அந்த பெரியவர், எனக்கு சர்ஜரி பண்ண போகிறவர் என் பையனாகவே இருக்கட்டும், அதைத்தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு பையன் வரணும்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டார். எல்லா டாக்டருக்கும் ஆச்சரியம். சர்ஜரிக்கு முன்னாடி என் பையன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அவர் பெரியவர் சொன்னார். சரி, ரைட்டு. பையன் வந்தார். டாக்டரு வந்தோடனே, எப்பா எனக்கு அறுவை சிகிச்சை நீ தான் பண்ணணும், அதுக்கு காரணம் என்னான்னு நான் சொல்கிறேன், நீ என் மகன் அப்படிங்கிறதெல்லாம் தள்ளி வச்சிரு, உண்மையை நிதர்சனமாக யோசி. இப்போ நீயும் உன் மனைவியும் தனியாக இருக்கீங்க, நானும் உங்கள் அம்மா என் மனைவி நாங்கள் 2 பேரும் தனியாக இருக்கோம். அப்படியே தனித்தனியாக நிம்மதியாக இருக்கோம். இப்போ நீ எனக்கு அறுவை சிகிச்சை பண்ணி சர்ஜரி பண்ணி எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்க, ஆகாது, ஆச்சுன்னு வச்சுக்க, எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் இருக்க மாட்டேன், என் மனைவி உங்கள் அம்மா அங்கே தனியாக இருக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்கள் அம்மாவை நீ கூட்டு உன் வீட்டில் வைக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை சேர்ந்துடும். இப்போவே ஃபோனில் 2 பேரும் உன் மனைவியும் என் மனைவியும் போட்டுக்கிற சண்டைகள்லாம் கேட்டால் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டே அலறி போகும். அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இல்லாமல் போய் என் மனைவி உங்கள் அம்மாவை கொண்டு உன் மனைவி கூட நீ வச்சுருந்தீன்னா என்ன நிலைமையாகும்னு யோசித்து பார்த்து நீ கத்தி எடு, அப்பாவை காப்பாற்றுறதா இல்லையான்னு நீயே முடிவெடுன்னு சொன்னோன்னே பயந்துட்டு பாரு யார், அந்த சர்ஜன். எவ்வளோ நல்லபடியாக அந்த சர்ஜரி முடிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு எப்படியெல்லாம் அவங்க அப்பா உத்தியை கையாண்டார் பார்த்தீங்களா? அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.